அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அவன் போய் கேட்டு வந்துடும். ஒரு நிமிஷம் இந்த வந்துடுற, கொஞ்சம் இருக்க. இது எந்த மாதிரியான கதைன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ரொம்ப பயங்கரமான அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இது நம்மளை பத்தியான ஒரு ரயில் வண்டி கதை தான். எப்பவுமே எல்லாத்துக்குமே ஆசைப்படுற பாசில் பெட்டி, எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிற நம்ம அபி பெட்டி. இது எந்த மாதிரியான கதைன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ரொம்ப பயங்கரமான அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இது நம்மளை பத்தியான ஒரு ரயில் வண்டி கதை தான். எப்பவுமே எல்லாத்துக்குமே ஆசைப்படுற பாசில் பெட்டி, எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிற நம்ம அபி பெட்டி, எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்கிற நம்ம தேவ் பெட்டி, இவங்களுக்கு நடுவுல சிக்கி தவிக்கிற நம்ம விபவ் என்ஜின், இவங்கள பத்தியான ஒரு கதை தான். நம்ம இப்போ கதைக்குள்ள போலாமா? நீண்ட வண்டி, தொடர் வண்டி, நீண்ட தொலைவு போகும் வண்டி, கண்ட ஆழத்தில் அது போகும், தட தடவென்றே விரைந்தோடும். நம்ம வாழ்க்கை எது நோக்கி போகுதுன்னே தெரியல. டெய்லியும் இதே தான். லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேண்டாமா? ஃபாதர், கடவுளை நம்ம இப்படிதான் படைச்சிருக்காரு, நம்ம அதை ஒழுங்கா பண்ண. புரியுதா? நீ என்னடா சொல்ற? லைஃப்ல ஒரு சேஞ்சுன்னா என்ன, சேஞ்ச் இல்லைன்னா என்ன? எப்படியோ ஒன்று இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போகணும். பச்சை கிளிகள் தோளோடு, பாட்டு குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ இப்படி இருக்க? எங்க நல்லா இருக்க? தினமும் இப்படி தானே சுற்றிட்டு இருக்க. என்ன பாத்தியா? எவ்வளோ வேணா பறக்கலாம், உன்னால முடியுமா? முடியாது. என்ன பாத்தியா? நான் அடிச்ச இடத்துல போக முடியும், உன்னால முடியுமா? முடியாது. உங்களோட பேசுறதுல டைம் வேஸ்ட், நான் பறந்து போக போறேன். இந்த பாரு அந்த கிளிய, நினைச்ச இடத்துக்கு போகுமா, நினைச்ச இடத்துக்கு பறக்குமா. ஒரு நாள் நான் முழு இதே மாதிரி பறந்து காட்டணும்டா. கடவுள் அவங்களுக்கு பறக்கிறதுக்கு இறக்கு கொடுத்துருக்காரு, ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லை. எதை பார்த்தாலும் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. கழுகாதா என்ன, கிளியா இருந்தா என்ன, எப்படியோன்னு. சிங்கத்தை போட்டோல பார்த்திருப்ப, சினிமால பார்த்திருப்ப, டிவில பார்த்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பார்த்திருப்ப. கம்பீரமா காட்டுல நடந்து பார்த்திருக்கியா? பெரித்தனமா தனியா நின்னு வேட்டையாடி பார்த்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா? பாக்குறியா? ஹாய் ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன இந்த பக்கம்? நான் தான் காட்டுக்கு ராஜா தான், அதான் பசிச்சுதே. என்ன தர வேட்டையாட குறி வச்சா எதை விழணும்? இங்க போடுற அந்த
சிங்கத்தை காட்டுக்கே ராஜாவா. ஒரு நாள் நம்மளும் இதே மாதிரி ஆகணும். அவங்கெல்லாம் வேட்டையாடி படிச்சிருக்க மாதிரி கடவுள் படைச்சிருக்காரு. ஆனா நம்ம அப்படி இல்லை. புரிஞ்சிச்சா? எதை பார்த்தாலும் உளறிட்டு இருக்கிய, உனக்கு வேற வேலையே இல்லையா? சரி நம்ம தரங்களா? மான் குட்டியே, புள்ளிமான் குட்டியே, ஓமேனிதான் ஒரு பூந்தொட்டியே, உன் கொழு கொழு கண்ணங்கள் பார்த்து என் மனசில் தெருக்கூத்து. என்ன ட்ரெயின் ஃப்ரெண்ட் சௌக்கியமா? நான் ரொம்ப சௌக்கியம். எங்க சௌக்கியம்? நீங்க தினமும் இதே இதுல சுத்திட்டு இருக்கீங்க. என்ன பாத்தீங்களா? நான் ரொம்ப அழகான கொம்பு. நான் துள்ளி துள்ளி குதிப்பேன். சரி, நான் விளையாட போறேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. பாய். இங்க போடுற இந்த மான்குட்டிய அழகான கொம்புகள் இருக்கான். ஒரு நாள் நம்மளும் இதே மாதிரி காட்டணும்டா. அவங்களுக்கு துள்ளி குதிக்கிற சக்தி இருக்கு. ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லை. ஏன் எதை பார்த்தாலும் பேராசை பார்த்துட்டு இருக்கிய? நீ என்னடா சொல்ற? நீங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு தூக்கம் வருது. பாபு ஸ்னேக் பாபு. It's me. Wow. Nice smile. அதெல்லாம் சரி, நீயும் எங்களை மாதிரி தானே? நான் ஒன்றும் ஒன்றா மாதிரி கிடையாது. நான் நர்சரிக்கு வாங்கி போவேன். ஒன்றா மாதிரிம்மா முடியாது. நான் மரத்து மேலே கூட ஏறுவேன். ஒன்றா மாதிரிம்மா முடியாது. நான் தாவி கூட போவேன். இன்னொரு மாதிரிம்மா முடியாது. சரி, டைம் ஆச்சு. பாம்பு பொத்த முட்டைக்கு வந்துக்கு வாழ்த்தா. இங்க போடுற அந்த பாம்பை காலே இல்லை, ஆனா மரத்து மேலெல்லாம் ஏறுமா. ஒரு நாள் நம்மளும் இதே மாதிரி போய் காட்டணும். அவங்களுக்கு உழுந்து போற சக்தி இருக்கு. நம்மளுக்கு அப்படி இல்லை. ஏன் எதை பார்த்தாலும் உளறிட்டு இருக்கிய? ஹாய் ட்ரெயின் ஃப்ரெண்ட், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ இப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கடையில் அழகான மீன்கள், அழகான செடிகள், அழகான சிப்பிகள், அழகான பாறைகள். ச்சே, உங்களுக்கு எங்க தெரிய போகுது? நீ இங்கே சுற்றி சுற்றி தான் விளையாடு. நான் கடலுக்குள்ள போய் விளையாட போறேன். பாய் பாய். இங்க போடுற அந்த ஷார்க்க கீழே கடற்கரையில் அழகான செடிகள் இருக்கான், அழகான மீன்கள் இருக்கான். நம்மளும் ஒரு நாள் அதுக்குள்ள போய் பார்க்கணும். அவங்களுக்கு நீந்து போற சக்தி இருக்கு. எதை பார்த்தாலும் பேராசைப்பட்டேன்னு வச்சுக்கோ, கடைசியில தப்பா தான் போய் முடியும். ஃபாசில், நீ எல்லாத்துக்குமே ஆசைப்பட்டுட்டே இருக்க. இது கடைசியில போய் ஒரு பிரச்சனையில தான் போய் முடிய போகுது. Open Gangnam Style. Gangnam Style. Open Gangnam Style. Gangnam Style. Open Gangnam Style. ஹலோ ட்ரெயின் ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ? ஓ சாரி. உங்களுக்கு தமிழ் ఇంగ్లీష్ తెలియదుల. ఇప్పుడు చూడు, நான் மலையாளம் మరియు తెలుగు తెలుసు. ఐ నో ఇంగ్లీష్. எல்லாம் சரி, இங்கே நீ போற? நான் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் போய் ஃபுட்பால் விளையாடிட்டு யோ பண்ண போகிறேன். கரெக்டா? இங்க போற இதுக்கு மேல நம்மளால பொறுத்துட்டு இருக்க முடியாது. ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மட்டும் வரலன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிடுவேன். சரி, நாங்களும் வரோம்.
செவனேந்தாளா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மா 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 அம்மா. என்னாச்சு என்னாச்சு? இவன் எங்களையும் சேர்த்து கீழே தள்ளிட்டான். அதனால எங்களுக்கு தான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. உங்களை எப்படி உருவாக்கியிருக்கேன்? தண்டவாளத்தை சுற்றி சுற்றி வர மாதிரியே உருவாக்கியிருக்கேன். இருக்கிறது விட்டுட்டு பறக்கிறது ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி தான் நடக்கும். புரிஞ்சிச்சு. நாங்கள் வந்து நிறைய பேராசைப்பட்டதுனால தான் எங்களுக்கு கடைசியில் இப்படி ஒரு முடிஞ்சிச்சு. அதே மாதிரி மாணவராகிய நீங்களும் கடவுள் 2 ட்ராக் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ராக் பெற்றோர்களும் இன்னொரு ட்ராக் ஆசிரியர்களும். அவங்க சொல்கிற வழியில் நீங்கள் கவனத்தோடு போனீங்கன்னா உங்களோட லட்சியத்தை நீங்கள் அடையலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஒரு ரவுண்ட் போகலாம். நம்ம ஒரு ஆட்டத்தை போடலாம். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. என்ன ஒரு நகைச்சுவையோடு சுவையான ஒரு கதையை எவ்வளவு அழகாக என் பள்ளி மாணாக்கர் உங்களுக்கு படைத்துள்ளார்கள். எங்கே உங்களுடைய கரகோஷம்? சிறப்பு சிறப்பு.